friends, welcome to CKM Vlogs 2.0. இன்னைக்கு நம்ம என்ன Beyblade வீடியோ பார்க்க போறோம்னா 2v2 ஒரு ப்ரோ பிளேட் ஒரு பாஸ் பிளேட். ஒரு ப்ரோ பிளேட். வாங்க பேட்டரிக்குள்ள போலாம். லேடி டெம்போ गाइस. நான் எத்திட்டியா ஆல்ரெடி. சாரி गाइस. நான் ஃபர்ஸ்ட் ஆவரேஜ் गाइस நான் இது ஸ்பின் ஸ்டீல்ல உள்ள நினைக்கிறேன் गाइस. ஸ்பின் ஸ்டீல்னா அதான் இப்போ லெஃப்ட் ஹேண்ட்ல விடுவாங்க அது சொல்றேன். அப்படி விட்டு ஜெயிக்க முடியுமா? கைஸ் இவன் எதனால இப்படி சொல்றானா நம்மளோட சேனல்ல போய் செக் பண்ணி பாருங்க. சரி வா விட்டுட்டே பேசலாம். 3 2 நீ லான்ச் சொல்லி விடு. 3 2 1 நம்ம சேனல்ல போய் பாருங்க. ஐயோ அது பாட்டு தச்சிச்சுடா. டெம்போடா. இல்ல கைஸ் இது வச்சு விட்டாங்க டெம்போ. விடுங்க பேட்டில் தான் சண்டை போடுதுல அப்ப எதுக்கு இதுக்கு மேல நம்மளுக்கு என்ன வேணும்? அப்படியே சொல்லு. அச்சடியில பெரிய கிராக்கா போட்டு விட்டான். சரி நாங்க அந்த ஹேண்ட் ஸ்பின்னை பத்தி பேசவே இல்லை. லான்ச் 3 2 1 ரெடி. நீங்க நம்ம சேனல்ல போய் மறக்காம செக் பண்ணி பாருங்க. இங்க டெம்போ வந்து ஒரு ஹேண்ட் ஸ்பின் தான் விட்டோம். அந்த ஹேண்ட் ஸ்பின்லயே லெஃப்ட் சைடு இந்த ரொம்ப நேரம் சுத்தி தாக்கு பிடிச்சா ஒரு சில பேட்டில்ல தோக்கவும் அடிப்பான். गाइस நாங்க சொல்ல மாட்டோம். நாங்க ஏன் சரிமா இப்படி சொல்றோம்? நாங்க இது சரியா சொல்ல மாட்டோம். இது ஜெயிச்சதா தோச்சுச்சா நாங்க ஹேண்ட் ஸ்பின்ல நாங்க சொல்லிட்டோம்னா நீங்க அந்த வீடியோ போய் பார்க்க மாட்டீங்களே. நாங்க சொல்ல மாட்டோம். சஸ்பென்ஸ் நீங்களே போய் பாருங்க. இவன் உடைச்சதுனால அவனுக்கு கொஞ்சம் பேலன்ஸ் போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஆனா டெம்போ நல்லா சுத்துறாங்க गाइस. ஆனா டெம்போ ஃபுல் ஸ்பீட்ல சுத்துறான். டெம்போ தோத்துட்டாங்க गाइस. ஜெயிச்ச பிளேட வச்சு தோத்த பிளேடு கூட ஜெயிச்ச பிளேட வச்சு திரும்பி சண்டை போடலாம் சொல்லிக்கிறேன். 3 2 1 என்ன நீ நடத்த. ஐயோ சரி 5 பாயிண்ட்ஸ்டா. சாரி வேணாம் 5 பாயிண்ட்ஸ்லாம் அப்படியே போட்டுரு. ஜெயிச்ச பிளேட் நான் விடுவேன். சரி ஏன் பிளேடு போடு. गाइस நான் இந்த பிளேட் எனக்கு மனசு கேட்கல गाइस. ஏன்னா நானே இல்ல கொஞ்சம் ஹெல்ப் பண்ணேன் गाइस. ஆனா தமா சரி வா இல்ல மட்டும் சவுண்ட் போடுங்க. ப்ளூ ஆமா गाइस நான் டெம்போ அதே டெம்போ 3 2 நீ டான்ஸ் பண்ண விடலாமா? 3 2 1 லேடி. ஐயோ மலமாடு வந்துச்சு. அதோ எத்தனை அடியில் அடிச்சு முடிக்க போதோ. சரியான லான்ச் गाइस. ஐயோ அடிச்சிடா. வெளிய மட்டும் அடிக்காம இருந்தா சரி. அதோட ஒரு அசுப்பு போய் அடுத்த தடவை ட்ரிஃப்ட் லான்ச் விடுறேன். அதோட நானும் ஒரு 2 ட்ரிஃப்ட் லான்ச். ஆனா என் ட்ரிஃப்ட்ல ஸ்ட்ரைட்டா இருந்தா இப்படி விட்டா டக்குனு இப்படி வந்து ஸ்ட்ரைட் ஆயிடும். அது இவனுக்கு மட்டும் தான் கோலர் கொடுக்கும். ட்ரிஃப்ட் லான்ச் மற்ற எல்லாருக்குமே ட்ரிஃப்ட் லான்ச் ஒரு 3 செகண்டுக்காச்சும் ஒழுங்கா இருக்கும். அவன் விட்டு 3 செகண்ட்ல உனக்கே தெரியும். நிறைய வீடியோ பார்த்துருந்தா பார்க்கலனால நான் ஸ்லோ பண்ணிட்டானா ஸ்லோ பண்ற அளவுக்கு அவன் வந்ததுனால ஒரு ஷார்ட்ஸ் போடுறான். தேர்ட் பிளேடும் இவனுக்கும் சண்டை. 3 2 1 ஏய் நான் தேர்ட் பிளேஸ் இல்ல செகண்ட் பிளேஸ் தான். தேர்ட் பிளேடு சொல்லு. 3 2 1 ஐயோ பாபிசமான ஓமை. நான் சரியான ட்ரிஃப்ட் லான்ச் விட்டுருக்கேன். பட் பாபிசமான லைஃப் ஓட மாட்டேடா. நீ ட்ரிஃப்ட் லான்ச் உள்ளன்றதுனால தப்பிச்சிட்டேன்னு நினைச்சுக்கோ. गाइस சரியான வேகத்துல சுத்திட்டு இருக்கறான் गाइस. அண்ணன் திடீர்னு புதுக்கு வந்தானா அத கண்டுக்காதீங்க गाइस. அப்படியே வீடியோ போவாங்க गाइस. அவன் திடீர்னு வந்துறான் गाइस. வீடியோ போடும்போது அப்படியே சூடு வந்துறான் गाइस. ஆமா गाइस. அவன் ரொனால்டோ ஃபேன். டமால் வந்து சூ அப்படினா அந்த மாதிரி தான் ஒரு வீடியோ எடுக்கும்போது அப்படி சொல்லிட்டு அந்த வீடியோவே போயிடுச்சு गाइस. நானும் ஒரு ஃபுட்பால் பிளேயர் தான் गाइस. நானும் அண்ணனும் ஃபுட்பால் பிளேயர் गाइस. ஆமா கோச்சிங். சரி அதை விட பேப்ளேட கவனம் செலுத்தினா நல்லா இருக்கும். அவன் அப்படியே பெரிய ரவுண்ட் வச்சுட்டு அதை சின்ன ரவுண்டா மாத்திக்கிட்டு வந்துட்டா. இன்னும் ஒரு ஹிட் கூட நடக்கல. ஒரு ஹிட் இப்பதான் நடந்து. அதுதான் டெம்போ ஸ்லோ ஆயிடுச்சு. அச்சாதான் ப்ளூவோட ஸ்பீடு குறையுது. டெம்போ அடிக்கலன்னா டெம்போட ஸ்பீடு தான் போகுது. ஓ அப்படியா? இப்போ இனிமேல் ட்ரிஃப்ட் லான்ச் விடுறேன். சரி ஆனா இதுக்கு மேல ட்ரிஃப்ட் லான்ச் விட்டு எதுவும் பிரயோஜனமும் இல்ல. போலாமடா இது ஒரு ட்ரிஃப்ட் லான்ச். ட்ரிஃப்ட் லான்ச் பேட்டில் 3 2 1 லேடி. நான் ஒரு ட்ரிஃப்ட் லான்ச் விட்டுருக்கேன். அவனும் ஒரு ட்ரிஃப்ட் லான்ச் விட்டுருக்கான். நான் அவ்வளவு சீக்கிரம் குறுக்கு வர மாட்டேன்.
இம்பார்ட்டன்ட் கோலமான் கோகிலா போறாங்க கோலம் போறாங்க ஃப்ளவர் பேட்டர் சுத்தி சுத்தி வந்தீரே. ஓடு ஓடு நீ யாருக்கு சப்போர்ட் பண்ற? ப்ளூடா. நம்ம எப்பவும் அசால்ட்டா கட்சி அசால்ட்டா போடுவோம் கைஸ். ஏன்னா அவனுக்கு ப்ளூ ரொம்ப பிடிக்கும். என்னோட ஃபர்ஸ்ட் பிளேடு ப்ளூவை நான் இவனை காப்பாத்துறேன் கைஸ். இப்போ இந்த சேனல்ல ப்ளூ பிளேடே வந்திருக்காரு கைஸ். எல்லாம் ஏனால கைஸ் இந்த பேசிருக்கும் போதே ப்ளூ ஜெயிச்சிச்சு கைஸ். அது இப்போ நான் போடுவேன்டா. நான்லாம் பாரபட்சமே பார்க்க மாட்டேன். டமால் இவன் மேலே கட்சி சவுண்ட் ஒன்று நினைக்காதீங்க கைஸ். நான் கீழே பிடிச்சி விட்டேன். 3 2 1 லெடி. ஐயோ புடிச்சு லான்ச்லே. நான் ஸ்லோவா வேற விட்டேன். எத்ரி கைஸ் நான் ஸ்லோவா விட்டேன். இவன் கொஞ்சம் வெயிட் அதான் லான்ச் பிடிங்கிச்சு. 3 2 1 லெடி. ஆஹா ஃபர்ஸ்ட் இதுல வெளிய போயிட்டோம் கைஸ். நான் விட்ட லான்ச்சுக்கு ஸ்டேடியம்ல சுத்தாம வெளில போய் பிடிங்கிச்சு. சந்தோஷம். ஆனா நான் நினைச்சது நடக்கல கைஸ். இன்னும் லைட் ஏரியா ஸ்டார்ட் ஆகுது கைஸ். லைட் எப்போ ஏரியா நான் எதிர்பார்க்குறேன். இதோ இப்போ லைட்டா இருந்துல கைஸ். இப்போ நல்லா எரியுது கைஸ். அது அப்பப்போ அப்படிதான் எரியும். இதை பார்க்கறதுக்கு அப்படியே பீஸ்ட் ஃபார்ம் அந்த மாதிரி இருக்கு கைஸ். நீங்க வேணா சொல்லுங்க கைஸ் ஒரு பேப்ளேட் செய்யலாமா? நான் ஒரு மேக்கிங் வீடியோ போடுறேன். ஆமா நம்ம பேப்ளேட் பேட்டில் வீடியோ மட்டும் தான் போடுறோம். பேப்ளேட் மேக்கிங் வீடியோ நாங்க செய்வோம். அதை நம்ம வீடியோவே எடுத்து போடலாமான்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல் ஓபன் பண்ணி 6-7 நாள் ஆச்சு. ஒரு வாரம் ஆயிடுச்சு. ஒருத்தர் கூட கமெண்டே போடல. 6 சப்ஸ்கிரைப் வந்திருக்கு. அதை பொறுத்த வரைக்கும் சந்தோஷமா இருக்கு. சரிவா பேட்டில் விடலாம். 3 2 1 ரெடி. ஸ்லோலா ஆச்சு. யாரு எடு வேணா அப்படியே விடு. மீடியமான லான்ச்சா? விடு. அதான் இது பார்த்தாலே ஸ்பீடா இருக்கு. மீடியமான லான்ச் விட்டுருக்கு. பரவாயில்ல விடு. ப்ளூ இப்பதான் நல்லா இருக்குது. அப்படியே விடு. நான் சரி செம்ம ஃபாஸ்ட்ல விட்டேன் கைஸ். கைஸ் நாங்க ஃபர்ஸ்ட் நீ சொல்லி ஏதோ சொல்ல கைஸ் நாங்க ஃபர்ஸ்ட் இந்த சேனல் ஆரம்பிச்சு செகண்ட் வீடியோல தான் கைஸ் நான் வந்திருப்பேன். அப்ப நான் செகண்ட் வீடியோல தேர்ட் வீடியோ செகண்ட் வீடியோல இவன் கேமராமேனா இருந்திருக்கும். நம்ம இது வந்து சின்ன சந்து ஆளுங்க வந்துட்டு போயிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் கண்டுக்காதீங்க. Guys. நீ சொல்லு. கேமராமேனா நான் இருந்தேன் கைஸ். அப்போ அவன் வீடியோல அப்போ ஒரு பிளேட் இருக்கு. அதான் நான் எப்போ இருந்தாலும் அந்த பிளேட் தான் நிறைய எடுப்பேன். அந்த பிளேட் நீங்களே தெரியும். அந்த பிளேடு சப்போட்டா தலைய அந்த பிளேடு வஞ்சிச்சு. ஏய் பேசிட்டே இருக்கும்போது என் ப்ளூ ஜெயிச்சிச்சு. என் ப்ளூ ஜெயிச்சிச்சு. நெக்ஸ்ட் பேட்டில் போலாம். சரி வாங்க பேட்டிலுக்குள்ள போலாம். விட்டுட்டு பேசு. சப்போட்டா தள்ளி 1 ரெடி. கைஸ் சப்போட்டா தள்ளி வந்து டிரைவர் வந்துச்சு கைஸ். நம்ம எதிர்பார்க்கவே கைஸ். ஒரு பேட்டில்ல ப்ளூ விசஸ் சப்போட்டா தள்ளி ஒரு பேட்டில் போட்ட கைஸ். ஷார்ட்ஸ் எடுக்கிறதுக்காக. ஆனா அந்த ஷார்ட்ஸே சொதப்பிச்சு. அது ஒஞ்சிச்சு கைஸ் அந்த டிரைவர். அதனால எங்ககிட்ட பிளாஸ்டிக் ஜென் இருக்கு கைஸ். லான்ச்சரும் இருக்கு நினைக்கிறேன். லான்ச்சர் இருக்கு. பிளாஸ்டிக் ஜென் லான்ச்சர். ஆனா ஒரு பேட்டில் போடுவான். பேட்டில் இல்ல கைஸ். அதுல ஒரு வேஸ்டான பிளேட் இருக்கு. அதை உடைச்சி நாங்க சப்போட்டா தலை எனக்கு போடுற வீடியோ உங்களுக்கு வரும். சப்போட்டா தலையங்க நல்ல பேர் கமெண்ட் பண்ணுங்க கைஸ். அவன் பார்க்கறதுக்கு சப்பையா இருக்கன்றதுனால சப்போட்டா தலை அவன் பேரு. முன்னாடினா நீங்க தடிமாடு. இவங்க தான் அப்படியே இருக்கிறீங்க. ஒரு மாமி சமாலை ப்ளூ ஒரு மாதிரி இன்னொரு பேட் வச்சுக்கணுமா? ஏய் பாஸ் ஃபைட் 5 பாயிண்ட்ல 2 பாயிண்ட் ஆத்துங்க. நீ ஒரு பாயிண்ட் எடுங்க. 3 2 1 லெடி. செம்ம லான்ச்சி. ரித்திஷே கன்ஃபார்ம் தோத்துடே. நானும் ஃபாஸ்டா. இந்த பிளேயர் பாருங்க இது ஃபாஸ்ட்க்கு அதுவாவே வெளில போயிடுச்சு. गाइस ரீ பேட்டில் குட். நல்லா விடும்போது டேய் நான் சரியா விட்டேன்டா லான்ச். ஆனா வெளில போயிடுச்சு. गाइस நீங்க சொல்லுங்க गाइस ப்ளூக்கு கீழ ஷார்ட் டிப் போடலாமா வேணாமா? 3 2 1 லெடி. ஆவரேஜ் ஆன லான்ச். ஆவரேஜ் லான்ச் இதான பெஸ்ட் லான்ச். ஃப்ளவர் பேட்டர்ன் தான் போறான். இவன் வெளில போய்டுவானா பயமா இருக்கு. கைஸ் எட்ஜ் வரைக்கும் போறான். இந்த தடவை வெளில வந்துருவானோ. இந்த சண்டை மூங்கி போகுது. வெளில போறாங்க கைஸ். இவனை பாருங்க கைஸ் எவ்வளவு சைலண்டா நிக்கறாங்க. என்ன பொறுத்து அச்சாதான் கைஸ் என்னால ஜெயிக்க முடியும். இனிமேல் அடிக்கலனா தான் கைஸ் இவன்
லக்கு. உனக்கு லக்கு நான் எனக்கு லக்கு இல்ல guys. அவனுக்கு லக்கு. ஏன்னா ஃப்ளவர் ரெண்டு பேருக்கும் ஈக்குவல் டிஃபரன்ஸ் தான் கைஸ். ஆனா அச்சா இவனுக்கு கொஞ்சம் பெரிய சான்ஸ். ஏன்னா இவன் நல்ல கீழே ஹைட் கம்மியா இருக்கான். அதனால கீழே அடிக்க ஸ்டெமினா Stamina. இப்போ தயா ஃபர்ஸ்ட் ஹிட்டே அடிக்குது. அடிச்சிட்டே இருந்தாலும் ஜெயிக்க முடியும். அதனால தான் கைஸ் சொல்றேன். இவனுக்கு அடிக்காத வரைக்கும் அவனுக்கு லக்கு, அடிச்ச வரைக்கும் எனக்கு லக்கு கைஸ். ஆனா தர தட்டுச்சுன்னா எனக்கு பேடு. அவனுக்கு தர தட்டுச்சுன்னா அதான் அவனுக்கு லக்கு. ஏன்னா எனக்கு தர தட்டுச்சுன்னா அது ஒரு defend. mode. ஆமா அது அப்படியே ட்ரிஃப்டா மாறிடும். கைஸ் தர தட்டினுங்க கைஸ் தர தட்டிச்சு எஸ் கைஸ் நான் 2 பாயிண்ட் அவனும் 2 பாயிண்ட். யாரு 5 பாயிண்ட்ஸ் எடுக்கறாங்களோ அவங்க தான் ஏய் கைஸ் நான் தான் கைஸ் அப்ப கை ரெண்டு பேரும் ஈக்குவலா ஏய் நான் தான் ரெண்டு பேரும் ஈக்குவலா என்ன போறோம். சரி இரு எடுத்துட்டு வரேன் கைஸ் அப்படியே அப்பா. ஏய் நான் போனதுக்கு அப்புறம் தான் போனேன். இதுவா கைஸ் எதுக்கு ஒரு சின்ன ஸ்டாப்பிங் நான் ரீவைண்ட் பண்ணி பார்த்தோம். ப்ளூ அது அப்படியே போயிடுச்சு. ப்ளூ இந்த ஒரு சின்ன பாட்டில் இப்படி நின்றுட்டு போச்சு ஒரு செகண்ட். அதனால தான் நான் வின் பண்ணியிருக்கேன். 3 2 இரு நான் 3 பாயிண்ட்ஸ் நீ 2 பாயிண்ட்ஸ். கைஸ் இவன் எவ்வளவு மணிக்கு வரானா கைஸ் இந்த லிஃப்ட்லயே போகுது கைஸ். அச்சாதான் கைஸ் என்னால வின் பண்ண முடியும். அடிக்காம இருந்தா தான் வின் பண்ண முடியுமா? இப்போதைக்கு நான் சொல்லுவேன். அது அவங்களே பார்த்து நீங்களே கண்டுபிடிங்க. ஐயோ ட்ரிஃப்ட் போட்டுன்னு இருக்கே என் பிளேடு போகுது. அக்கலா உன் பிளேடு சென்டர் பிடிச்சு சுத்தி இருக்குதா? கைஸ் ஒரு ஹிட் உண்டா போதும் கைஸ். அது அப்படியே கண்டினியூ ஆகி ஹிட்டா உண்டுரும். கடைசி வரைக்கும் அடிக்க மாட்டியாடா? அச்சாதான்டா ஒரு வீடியோ என்ன சாவுடா. அது அது ஏதோ உண்மை. ப்ளூக்கு 3 பாயிண்ட் கைஸ். நமக்கு 3 பாயிண்ட் ஆகுது. இப்போ வந்துருவேன் 3 பாயிண்ட்ஸ். இப்போ 3 பாயிண்ட்ஸ் வந்துருவேன் கைஸ் இந்த பேட்டில் மட்டும் நான் ப்ளூவை விடுறேன். அவன் மாமிச மாதிரியை விட்டோம் கைஸ். ஒரு பேட்டிலுக்கு மட்டும் ஒரே ஒரு பாயிண்ட் இருக்காங்க. அது லாஸ்ட். நம்ம 5 பாயிண்ட்ஸ் எடுத்துறோம். 5 பாயிண்ட்ஸ் ஓகே எடுத்துறோம். இப்போ சொல்றேன். இவன் தான் சேனலோட ஓனர். அவன் சொல்ற நம்ம கேட்டதான் கைஸ் ஆகணும். கீழ தட்டினோம். முட்டாளே ஷிட் போது போய்டா கைஸ். ஆமா அது ஏதோ உண்மைதான். 3 பாயிண்ட்ஸ் 3 பாயிண்ட்ஸ் பரவாயில்ல. ஈக்குவலா வராங்க. 3 2 1 ஐயோ இவன் சைடு மட்டும் விட்டாரா. இவன் சைடு போனா. ஏய் விக்கி நான் சொல்றேன் மாடு. சரியான லான்ச்சி. விக்கி நான் சொல்றேன் மாடு ஒரு வாட்டி விடுறா. நீயும் வர ஆனா என்னால அடிக்க முடியல. நான் கார்னர்ல போறேன். விக்கி நான் சொல்றேன் மாடு ஒரு வாட்டி விடுறா. ட்ரிஃப்டா இப்படி விடுவியே. அது ட்ரிஃப்டா அதான்டா ட்ரிஃப்ட். இது ஃப்ளவர் பட்டன் நினைக்கிறேன். அது ட்ரிஃப்ட் இல்ல. ட்ரிஃப்ட் இப்படி வச்சு விடுறது. இப்படி வச்சு விடுறது. சரி பாக்குறேன். ஒரு டேய் அட போட கரைசேரிக்கு இப்படிதான்டா சுத்துறான். ஒரு ஹிட்டாச்சு ஃபாஸ்டா ஒண்ணுடா. ஆனா ஆரம்பத்துல போட்டு தாகணும். இப்போ அந்த போல்ட் இருக்கிறதுனால அப்படியே ஒரு பேப்ளேட் எக்ஸ் மாரி வந்துச்சு. அதே போய் டக்குன்னு பட்டு உள்ள வந்து அடிக்கிறாங்க. எனக்கும் அந்த பேட்டில் மாமிச மேல ஜெயிக்கணும் ஆசை இருக்கு. ஸ்மூத்தாக ஜெயிக்கணும். ஏன்னா அவன் ஒரு ப்ளூ ஃபேன் என்னன்னு தெரியல. நான் பேப்ளேட் கவரை எத்தோடனே நான் தான் ஃபர்ஸ்ட் ப்ளூ எடுத்துருவேன். கைஸ் இல்ல கைஸ் நீங்க வேணா கமெண்ட். ஏன்னா எனக்கு ப்ளூ பிடிச்ச பிளேடு. கைஸ் இந்த ப்ளூ பிளேட் இந்த சேனல்ல முதல்ல இருந்திருக்காரு கைஸ். அதுக்கு பதிலா ப்ளூக்கு 2 சொந்தக்காரங்க வந்திருப்பாங்க கைஸ். ரெட்ல 2 கைஸ். அது யாரு தெரிஞ்சா நாங்களே சொல்றோம். இவனோட அண்ணன் தம்பிங்க தான் கைஸ். ஆமா 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 அண்ணன் தம்பிங்க தான் கைஸ். சரி பேட்ல போடலாம். அண்ணன் ஒரு மாதிரி செத்துறான். அண்ணனும் தம்பியும் ஒரே மாதிரி செத்துறாங்க. அது பேட்டில் கண்டினியூ பண்ணுவோம்ல. ஓ யாரா எதிர்பார்த்தது 4 பாயிண்ட்ஸ் 4 சரி வா 5th பேட்டில் போலாம். 3 2 1 நெக்ஸ்ட் ஓ இது தெரியல. கைஸ் என் பிளேடு ஏன்டா கைஸ் இல்ல கைஸ் இவன் பேட்ல இல்ல ஒண்ணும் தெரியல. இந்த ப்ளூ தான் தெரிஞ்சிருக்கு. போய் போயிட்டு கைஸ் ப்ளூவோட ஒரு சில பார்ட்ஸ் என் மேலேயே வந்து தெரிச்சிருக்கு. எம்சில் பார்ட்ஸ் ஏமாலே ஒரு அதுதான் என்னால் பேட்டில் பண்ண முடியல. ஒரு செகண்ட் வெயிட் பண்ணு அதுவாக வெளில போய் சூசைட் பண்ணிச்சு. சரி வாங்க பேட்டில் போடலாம். லாஸ்ட் பாயிண்ட் லாஸ்ட் அப்போ ப்ளூக்கு இப்படி ஒரு நம்ம சம்பவம் நடந்துச்சு.
கைஸ் என்ன ஆச்சுன்னா இங்க பாருங்க கைஸ், என்ன தெரியுமா நடந்தது? நான் எல்லாத்தையும் வெளில வைக்கிறேன். இங்க பாருங்க, நான் சண்டை போட்டுட்டு இருக்கும்போது ப்ளூ அடிச்சு வெளில அடிச்சுட்டான். இவன் என்ன பண்றான், டேய் உங்க சாவச்சாச்சு சமாதி கட்ட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி போய் அவன் முட்டி லாஸ்ட்டான். கைஸ் நான் ஒன்று சொல்லிக்கிறேன் கைஸ். இன்னொன்று என்ன தெரியுமா கைஸ்? கைஸ் ப்ளூ ரெட் சொல்லுது என் பாட்டியாட ஒடிக்கிற திரும்பி உன்னை பழி வாங்குறதுக்கு விடுவேன். சரி நீ ஏதோ சொன்னியே புடி, ஏதோ மாத்தி விடுறேன்னு அந்த ஒரு பேட்டில் லாஸ்ட்ல விடாம போயிட்டா எப்படி? நல்லா 6 பாயிண்ட்ஸ் இருக்குது. 3 2 1 பாயிண்ட் தான். அதான் 1 பாயிண்ட் தான். அதான் இப்போ ஒரு கண்டினியூ ஆகுது 5ல 1 ரெடி. கைஸ் எல்லாம் சொல்லுவீங்க அவன் ஒழுங்கா சுத்தலன்னு. நான் விட்ட லான்ச்சுக்கு அவன் கீழே போய் அவ்வளோ பவரா சுத்திட்டு இருந்திருக்கான். அப்ப எந்த அளவுக்கு பவரா விட்டுருக்கேன்னு நீங்களே நூடி தனியா இமேஜின் பண்ணிக்கோங்க. பவரா தான் விட்டுருக்கேன், என் பிளேடு ஜெயிக்கணுன்றதுக்காகலாம் உள்ள. ப்ளூ ஃபர்ஸ்ட் பிளேஸ், நான் தான் இங்கே ராஜா, நான் வச்சது தான் ரூல்ஸ். சரி அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை விடை பெறுவது நான் உங்கள் விக்கி. இது ஒயிட் எம்சில போடுவோம். பாய். உன் பேர் சொல்றேன், ரித்திஷ். பாய் பாய். சில